ஆமியோகா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யூரினரி பிளாடர்னுடைய 6வது அக்குபஞ்சர் பாயிண்ட்லேருந்து 10வது அக்குபஞ்சர் பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது, அதனுடைய லொக்கேஷன் என்ன, அதனுடைய இண்டிகேஷன்ஸ் என்ன, அதனுடைய கிளாஸிஃபிகேஷன் என்ன, அதனுடைய நீடில் டெக்னிக் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு. இந்த அக்குபஞ்சர் ரிலேட்டடாக நம்ம நிறைய விஷயம் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் போட்டுட்ருக்கோம். அதனுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஆன்மீக குரூப்பு, அது மட்டும் இல்லாமல் இந்த அக்குபஞ்சர் கிளாஸுக்கான வகுப்புக்கான குரூப்பும் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் இணைஞ்சு நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், உங்களுடைய சந்தேகங்களை அங்கே கேட்கலாம். அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். சரி, நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய யூரினரி பிளாடர்னுடைய முதல் பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல UB6 6வது அக்குபஞ்சர் பாயிண்ட், யூரினரி பிளாடரோட 6வது அக்குபஞ்சர் பாயிண்ட். இதனுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படம் பாருங்களேன். இந்த படத்தில் தலை தெரியுது இல்லையா, அந்த தலையினுடைய ஹேர்லைன் ஒன்று ஒரு மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள். ஹேர்லைன், நம்ம ஹேர் இருக்கக்கூடிய அந்த ஹேர்லைன் லொக்கேஷனை அதிலிருந்து 2.5 சூன் மேலே, அதே சமயம் மிட்லைன்லேருந்து 1.5 சூன் லேட்டராக எடுத்து வச்சு மார்க் பண்ணோம்னா வரக்கூடிய பாயிண்ட் வந்து பிளாடரனுடைய 6வது அக்குபஞ்சர் பாயிண்ட். ஓகேவா? ரொம்ப எளிமையாக இதை மார்க் பண்ணிக்க முடியும். அதே போல் பிளாடரனுடைய 7வது அக்குபஞ்சர் பாயிண்ட், இதோடைய லொக்கேஷன் பாருங்கள் படத்தில். அதே போல் ஹேர்லைன்லேருந்து 4 சூன் மேலே, மிட்லைன்லேருந்து 1.5 சூன் எடுத்து மார்க் பண்ணி வச்சோன்னா வரக்கூடிய பாயிண்ட் வந்து பிளாடரனுடைய 7வது அக்குபஞ்சர் பாயிண்ட். ரொம்ப சிம்பிளாக மார்க் பண்ணிடலாங்க. படத்தை பாருங்கள், ரொம்ப தெளிவாக இருக்குது. அதே சமயம் பிளாடரனுடைய 8வது அக்குபஞ்சர் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிற இடத்துல DU20 இங்கேருந்து GV20 உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? தலையினுடைய மத்திய பகுதி 72,000 நாடி நரமும் இணையக்கூடிய பகுதி இந்த பகுதி தாங்க. இந்த பகுதியிலிருந்து 1.5 சூன் லேட்டரா 2 பக்கம் எடுத்து வச்சுட்டு அதிலிருந்து 0.5 சூன் கீழே எடுத்து வச்சிங்கன்னா வரக்கூடிய பாயிண்ட் தான் பிளாடரனுடைய 8வது அக்குபஞ்சர் பாயிண்ட். ரொம்ப சிம்பிளாக மார்க் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையாகவே இதை நம்ம மார்க் பண்ணிக்க முடியும். அடுத்த பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல பிளாடரனுடைய 9வது அக்குபஞ்சர் பாயிண்ட். இது எங்கன்னா கண்ணினுடைய நேர் பின்புறத்தில் இருக்குங்க. அந்த பாயிண்ட் நம்ம கண்ணு இருக்கு இல்லையா, அதோட நேர் பின்புறத்தில் இருக்கு. நம்மளுடைய மிட்லைன் இருக்கு பாருங்க, அந்த மத்திய கோடு, அதுல இருந்து 1.3 சூன் லேட்டரா 2 பக்கம் இருக்கு. தலையினுடைய பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஹேர்லைன் அதுல இருந்து 2.5 சூன் மேல இருக்கிறது தான் பிளாடரனுடைய 9வது அக்குபஞ்சர் பாயிண்ட். சரி, 10வது அக்குபஞ்சர் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி அளந்தோம் இல்லையா பிளாடர் 9வது அக்குபஞ்சர் புள்ளி, அதுல இருந்து 2 சூன் கீழே இறக்கி வச்சீங்கன்னா வரக்கூடியது பிளாடரனுடைய 10வது அக்குபஞ்சர் பாயிண்ட். மிட்லைன்ல இருந்து அதே போல 1.3 சூன் லேட்டரா இருக்கணும். இன்னொரு விதத்துல அளக்கலாம். இப்போ ஹேர்லைன்ல இருந்து 0.5 சூன் மேல, மிட்லைன்ல இருந்து 1.3 சூன் லேட்டரா வரக்கூடியது பிளாடரனுடைய 10th அக்குபஞ்சர் பாயிண்ட் அப்படிங்கறத மார்க் பண்ணலாம். இதனுடைய கிளாசிபிகேஷன், இண்டிகேஷன்ஸ், நீடிலிங் டெக்னிக் அப்படிங்கிற இடத்துல பிளாடரனுடைய 6வது அக்குபஞ்சர் பாயிண்ட், இதனுடைய இண்டிகேஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் கம்ப்ளைண்ட்டாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கண்ணில் வரக்கூடிய பார்வை குறைபாடுகளுக்கு இந்த பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் தலைவலி, உச்சந்தலை வலிக்கிறது, எரிச்சலா இருக்கிறது, மதமதப்பா இருக்கிறது, உச்சந்தடி பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு பெயின் வருது அப்படின்னா பயன்படுத்தலாம். பிரெயின் டியூமருக்கு பயன்படுத்தலாம். மூளையில் வரக்கூடிய கட்டிகளுக்கு பயன்படுத்தலாம். வலிப்பு நோய்களுக்கு இந்த பாயிண்டை பயன்படுத்தலாம். இதனோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெல் த விண்ட், கிளியர் த ஹீட், ஹெட் ரீஜனில் வரக்கூடிய அனைத்து புள்ளிகளுக்கும், ஹெட் ரீஜனில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் பயன்படுத்தலாம். நோஸுக்கும் ஐஸுக்கும் ஒரு சிறந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் அந்த பாயிண்ட் நம்ம பயன்படுத்தலாம். இதனுடைய நீடில் டெக்னிக் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தோலுக்கு அடியில் தான் நீடில் போடணும். 0.3 சூன்ல இருந்து 0.5 சூன் வரைக்கும் நெடில் இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது விஷயம். அடுத்த பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல பிளாடரனுடைய 7th அக்குபஞ்சர் பாயிண்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா லோக்கல் கம்ப்ளைண்டா பயன்படுத்தலாம். வலிப்பு நோய்களுக்கு, தலைவலிக்கு, தலை மதமதப்புக்கு பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நாசியில் வரக்கூடிய எரிச்சலுக்கு, கண்ணில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தலாம். இதனுடைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நோஸுக்கான ஒரு அற்புதமான பாயிண்ட். எக்ஸ்பெல் த விண்ட், கிளியர் த ஹெட், ஹெட்டில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த பாயிண்டை நம்ம பயன்படுத்தலாம். விண்ட் எனர்ஜி எக்ஸ்பெல் வெளியில் எடுத்து வீசுறதுக்கு இந்த பாயிண்டை பயன்படுத்தலாம். நெடில் டெக்னிக் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 0.3 சூன்ல இருந்து 0.5 சூன் வரைக்கும் நெடில் இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல யூரினரி பிளாடரனுடைய 8வது அக்குபஞ்சர் பாயிண்ட். இதனுடைய இண்டிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பிளரிங் விஷன்ஸ், கண் பார்வையில் வரக்கூடிய குறைபாடுகளுக்கு இந்த பாயிண்டை நம்ம பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் வலிப்பு நோய்களுக்கு பயன்படுத்தலாம். தலைவலி, தலை மதமதப்பு, லோக்கல் கம்ப்ளைண்டாகவும் இந்த பாயிண்டை பயன்படுத்தலாம். இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஐக்கான ஒரு சிறந்த அக்குபஞ்சர் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் விண்ட் எனர்ஜியை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பாயிண்ட். ஃப்ளேம், சளியை எடுக்கிறதுக்கும் இந்த பாயிண்டை பயன்படுத்துறது உண்டு. ஹெட் ரீஜில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த பாயிண்டை பயன்படுத்தலாம். இதனுடைய நீடிலிங் டெக்னிக் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 0.3 சூன்லேருந்து 0.5 சூன் வரைக்கும் நீடில் இன்சர்ட் பண்ணலாம்.
தோலுக்கு அடியில். அடுத்த பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல யூரினரி பிளாடர்னுடைய 9வது பாயிண்ட் UB9. இதனுடைய இண்டிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஏக், தலைவலிக்கு பயன்படுத்தலாம். தலையில் வரக்கூடிய பெயினுக்கு, நெக்கில் வரக்கூடிய பெயினுக்கு, பிளரிங் விஷன்ஸ், பார்வை குறைபாடுகளுக்கு, கண் நோய்க்கு பயன்படுத்தலாம். பின்பக்க மண்டை வலிகளுக்கு பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் லோக்கல் கம்யூனிட்டாவும் இந்த பாயிண்டை நம்ம பயன்படுத்தலாம். இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெல் த விண்ட், விண்ட் எனர்ஜி வெளியில் எடுக்கிறதுக்கு இந்த பாயிண்டை பயன்படுத்தலாம். கண்ணுக்கும் மூக்குக்குமான சிறந்த அக்குபஞ்சர் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் பெயினுக்கும் இந்த பாயிண்டை பயன்படுத்தலாம். நீடிலிங் டெக்னிக் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 0.3 சூன்லேருந்து 0.5 சூன் வரைக்கும் தோலுக்கடியில் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல யூரினரி பிளாடருடைய 10வது அக்குபஞ்சர் பாயிண்ட். இதனுடைய கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆஃப் த சீப் பாயிண்ட், விண்ட் ஆஃப் த ஸ்கை பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. இதோட இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத கோபம், எமோஷனல் அதிகமாக வருது இல்லையா, அதுக்கெலாம் இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம். பின் மண்டையில் வரக்கூடிய வலி, கழுத்து வரப்பாக இருக்கிறது, கழுத்தில் வரக்கூடிய வலி, கழுத்து பிடிப்பு, தூக்கமின்மை, அதிக கோபம், அதிகமாக உணர்ச்சி வசைப்படுறது, இதுக்கெல்லாம் இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நெக்கில் வரக்கூடிய ஸ்டிஃப்னஸ்ஸு, பெயின், ஷோல்டரில் வரக்கூடிய பேக் பெயின், இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். தலைவலிக்கும் பயன்படுத்தலாம். தொண்டையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெல் த விண்ட், ஆக்டிவ் த மெரிடியன், பெனிஃபிட்ஸ் த ஹெட்டு, அப்புறம் பெயினுக்கு பயன்படுத்தலாம். சென்சஸ் ஆர்கான்ஸுக்கும் இந்த பாயிண்ட் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. நரம்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சென்சஸ், அதாவது உணர்வுகளில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த பாயிண்டை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. இதனுடைய நீடில் டெக்னிக் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் பர்பெண்டிகுலர் நீடில் இன்சர்ட் பண்ணலாம், இல்லைனா ஒப்ளிகா நீடில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். 0.5 சூன்லேருந்து 0.8 சூன் வரைக்கும் நீடில் இன்சர்ட் பண்ணலாம். நீடில் நம்ம டீப்பாக மட்டும் இன்சர்ட் பண்ணக்கூடாது. ரீசன் என்ன அப்படின்னா உள்ளே மெடுலா அப்ளங்கண்டா அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் போய் டைரெக்டாக பஞ்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம யூபி சேனலுடைய 6வது அக்குபஞ்சர் புள்ளியிலிருந்து 10வது அக்குபஞ்சர் புள்ளி வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் இணைஞ்சி பயணிங்க. நோயில்லாத சமூகத்தை நிச்சயம் நம்ம அனைவரும் சேர்ந்து உருவாக்குவோம். நன்றி.